Hi friends, welcome to my channel. நம்மளோட இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து 3 பீர்க்கங்காவை தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு என்ன பண்ணலான்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தனியா பொடியும் மிளகாய் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளியும் 2 வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து குழிக்கரண்டியில் 3/4 பாகம் எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த வெங்காயம் வந்து நல்லா செவக்கணும். பாருங்கள், நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பூண்டு இருக்குது பாருங்கள், அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே தனியா பொடியும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கட் பண்ணி வச்ச காயை அதில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்கள், சால்ட்டு நல்லா மேலே தூவி விட்டுறேன். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். அதை மூடியாச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் பொறுத்து எடுத்து பாருங்கள். அந்த ஆவிரிலே அது நல்லா வெந்திருக்கும். இப்போது அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் தண்ணி விடுறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காயும் நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதோட லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லெமன் ஆட் பண்ணல. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான சமையல் தான் இது. எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.